மாணவர்கள் வந்து இப்போ 10th எக்ஸாம் எழுத கூடியவர்கள் வந்து வீட்டில் படிக்கும்போது அவர்களுடைய இடது கையை வந்து அந்த டேபிள் மேலே வந்து ஊன்றி படிக்கட்டும். ஒரு முக்கியமான கோயில் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னும் போது யாராவது கை கட்டி உட்காந்தா கை கட்டாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்றது வந்து மேக்ஸிமம் நான் வெளியில் சொல்ல மாட்டேன், மொத்தமாக கை கட்டாத அது ஆகாதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த இடது கை பழக்கம் உள்ள குழந்தைங்களை பாருங்களேன், இடது கையில் எழுதுவாங்க இல்லைங்களா, அதே போல் இடது கையில் கல் எறிகிறது. இடது கை வந்து பலமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது மூளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வலது கையை பயன்படுத்துறவங்களுக்கு இடது மூளை ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பவுமே வலது மூளையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அப்போ வலது மூலையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்யணும், இடது கையை வந்து டேபிள் மேலே ஊன்றி படிக்க வேண்டும். அப்போ வலது மூலையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். வலது கை வந்து இடது மூலையை ஆக்டிவேட் பண்ணணும், இடது கை வந்து வலது மூலையை ஆக்டிவேட் பண்ணணும். ரெண்டு கையும் கட்டிட்டு உட்காந்துட்டா அங்கே அவ்வளோ நேரம் பேசுறது எல்லாமே அங்கே புரிஞ்ச மாதிரி இருக்கும், வெளியே போனால் டோட்டலாக மறந்துடுவாங்க. அப்படின்னும் போது அவங்க அந்த இடத்துல வந்து வலது மொழியும் இடது மொழியும் வந்து டம்மி ஆக்குறாங்க கையை கட்டி. அதனால தான் கை கட்டாத ஆகாதுன்னு மொத்தமாக சொல்லி விட்டுட்டாங்க. திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்பர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. இன்றைக்கி நம்ம வந்து அடிஷ்னலாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்னென்னா, ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா குருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இப்போ வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குங்க. 10th எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே போல் வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்துட்டு நம்ம அடிக்கடி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த காலகட்டத்தில் என்னவா இருக்குன்னா, கேள்விப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, பசங்க வந்து நல்லா படிக்கிறாங்க சார், நைட்டு நாங்கள் டீ எல்லாம் வச்சு கொடுத்து முழிக்க வச்சு நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் படிக்க வைக்கிறோம், மறுபடியும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்க வைக்கிறோம், எல்லாம் படிச்சுட்டு போகிறாங்க சார், எக்ஸாம் ஹாலில் போயிட்டு மறந்துடுச்சுன்னு சொல்லி வராங்க. ஸோ அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். இது வந்து 100% வந்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் போய் கோயிலில் போய் விளக்கேற்றுங்க, பூஜை முறை அதெல்லாம் இல்லை. 100% ரிசல்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னென்னா எக்ஸாம் டைமு படிக்கிறது ஃபஸ்ட்டு நல்லா மெமரி ஆகணும். மெமரி ஆகிற விஷயம் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரிட்டன் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும். நல்லா படிச்சுட்டு போனால் அங்கே போய் மறந்துடுச்சுன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை. அப்படின்னும் போது இப்போது மாணவர்கள் வந்து இப்போ 10th எக்ஸாம் எழுத கூடியவர்கள் வந்து வீட்டில் படிக்கும்போது அவர்களுடைய இடது கையை வந்து அந்த டேபிள் மேலே வந்து ஊன்றி படிக்கட்டும். எப்பவுமே நார்மலாக ஏதாவது ஒரு விசேஷங்கள் இல்லை எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜோதிடம் பார்க்க போகிறாங்க, ஒரு திருமண பொருத்தம் பார்க்க போகிறாங்க, ஒரு முக்கியமான கோயில் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படின்னும் போது யாராவது கை கட்டி உட்காந்தா கை கட்டாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்றது வந்து மேக்ஸிமம் நான் வெளியில் சொல்ல மாட்டேன், மொத்தமாக கை கட்டாத அது ஆகாதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. என்ன விஷயம்னா, எப்பவுமே இந்த இடது கை பழக்கம் உள்ள குழந்தைங்களை பாருங்களேன், இடது கையில் எழுதுவாங்க இல்லைங்களா, அதே போல் இடது கையில் கல் எறிகிறது. இடது கை வந்து பலமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது மூளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வலது கையை பயன்படுத்துகிறவங்களுக்கு இடது மூளை ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பவுமே ஒரு சில ப்ராக்டிஸ் எல்லாம் உண்டு. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு வலது கையில் வாட்ச் கட்டுங்க, 15 நாளைக்கு இடது கையில் வாட்ச் கட்டுங்க. அந்த மாறும் இல்லைங்களா, இதை பார்த்துட்டே இருந்த பழக்கம் மறுபடியும் இதில் மாற்றி பார்க்கும்போது இந்த இடது மூலையும் வலது மூலையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க வந்து ஐக்யூ லெவலில் மிகப்பெரிய அளவில் நல்லா வருவாங்க. அதில் வந்து எப்பவுமே வலது மூலையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அப்போ வலது மூலையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்யணும், இடது கையை வந்து டேபிள் மேலே ஊன்றி படிக்க வேண்டும். அப்போ வலது மூலையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதே போல் நான் சொல்ல வந்தோம் இல்லைங்களா, அதாவது கையை கட்டாது அப்படின்னா வலது கை வந்து இடது மொழியை ஆக்டிவேட் பண்ணணும், இடது கை வந்து வலது மொழியை ஆக்டிவேட் பண்ணணும். ரெண்டு கையும் கட்டிட்டு உட்காந்துட்டா அங்கே அவ்வளோ நேரம் பேசுறது எல்லாமே அங்கே புரிஞ்ச மாதிரி இருக்கும், வெளியே போனால் டோட்டலாக மறந்துடுவாங்க. அப்படின்னும் போது அவங்க அந்த இடத்துல வந்து வலது மொழியும் இடது மொழியும் வந்து டம்மி ஆக்குறாங்க கையை கட்டி. அதனால தான் கை கட்டாத ஆகாதுன்னு மொத்தமாக சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, 100% வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் பசங்க வந்துட்டு அது 10th இருந்தாலும் சரி, +1 +2 இருந்தாலும் சரி, உங்களுடைய இடது கையை அந்த டேபிளில் வந்து ஊன்றி படிங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எக்ஸாம் எழுதும்போது மறந்துடுச்சு அப்படின்னும் போது இடது கையை ஊன்றி யோசிங்க, டக்குன்னு ஞாபகம் வரும். இதில் இடது கையை ஊன்றி படிங்க, இடது கையை ஊன்றி யோசிங்க அப்படின்போது இடது கையை ஊன்றி கணத்துக்கு கை கொடுத்துருவேன் தூங்கிடுவீங்க. ஸோ அப்போ வந்து 100% வந்து இடது கை அப்படின்றது வந்துட்டு அழுத்தி படிக்கும்போது அது நல்ல வலது மூலையில் ரெஜிஸ்டர் ஆகும். அது எப்பவுமே மறக்காது. அது வந்து 10 வருஷம் கழித்து கேட்டாலே அது திடீர்னு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, வீட்டுடைய வடமேற்கு மூலையில் வந்து உங்களுடைய ஸ்டடி ரூம், படிக்கிற ரூமு அல்லது வந்துட்டு ரூமே இல்லை சார் நான் படிக்கணும் அப்படின்னா வந்து வீட்டுடைய மொத்த இடத்துலையும் வந்து வடமேற்கு பகுதியில் உட்காந்து படிங்க. வடமேற்கு பகுதியில் உட்காந்து படிச்சுட்டு போகிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறதி ஏற்படாது. வடமேற்கு மூலையில் உட்காந்து படிக்கும்போது நல்லாவே வந்து அது மனனமாகும். எளிதாக ஒரு டைம் பார்த்தா போதும். அது வந்துட்டு
மனசு வந்து ஆஸ்லேஷன் இருக்கணும், மனசு வந்து ஒருநிலைப்பட்டு இருக்கணும். மனசு சம்மந்தப்பட்ட இடம் வடமேற்கு அப்படின்னு பேர். ஸோ அந்த இடத்துல உட்காந்து படிக்கும்போது மனசு ஒருநிலையாக இருக்கும், ஆழ்ந்து படிப்பீங்க. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று படித்தது வந்து இடது கையை ஊன்றி படிக்கிறது, இடது கையை ஊன்றி யோசிக்கிறது, ஏதாவது மறந்த விஷயங்களை. ரெண்டாவது வடமேற்கு வாயு பகுதியில் உட்காந்து படிக்கிறது. மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து, அதாவது 2 நாள் 3 நாள் கேப் விட்டு எக்ஸாம் வந்தாலுமே, ஆனால் தொடர்ந்து வந்து டெய்லி காலையில் நீங்கள் குளிச்சுட்டு ஒரு 3 லைன் வரும். அந்த மந்திரத்தை வந்து காலையில் 3 டைம், மாலை 3 டைம் சொல்லிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணும். மந்திரங்கள் வந்து இப்போ தான் நம்ம மந்திரங்கள்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்திலலாம் வந்து அஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரம் அந்த மாதிரி வந்து அஸ்திரங்களாக அதை பயன்படுத்தினாங்க. மந்திரங்களை வந்து அஸ்திரமாகவே பயன்படுத்தினாங்க. அதுக்கு சக்தி உண்டு. சொல்லுக்கு, பேச்சுக்கு, செயலுக்கு, எண்ணங்களுக்கெல்லாம் சக்தி உண்டு. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ஆளை அடிக்கிறதில்ல, முன்னால் உட்காந்துக்கிற ஆளை அடிக்கிறதில்ல, ஒரு வார்த்தை பேசுகிறேன், தவறான வார்த்தை பேசுனா அவருக்கு கோபம் வரும். நான் வந்து அவரை தொடவே இல்லையே, 10 அடி கேப்பில் இருக்கார், நான் தவறான வார்த்தையை அவர் வந்து பிரயோகிக்கிறேன் அப்படின்னும் போது அவருக்கு கோபம் வரும். அப்போ எங்கே அந்த சொல்லுக்கு வந்து ஒரு பவர் உண்டு, ஒரு செயலுக்கு வந்து பவர் உண்டு, ஒரு எண்ணங்களுக்கு பவர் உண்டு. அந்த வகையில் வந்துட்டு இந்த மந்திரம் வந்து 100% வேலை செய்யும். அது நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து காலையில் 3 முறையும் மாலை 3 முறையும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கூகுளில் கூட வந்துட்டு ஹைக்ரீவர் மந்திரம்னு பார்த்தீங்கன்னா வரும். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் முபாஸ்மகே. மறுபடியும் சொல்கிறேன், ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் முபாஸ்மகே. இது வந்து காலையில் 3 முறையும் மாலை 3 முறையும் பசங்க சொல்லிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த திறமையும், அதாவது மனன திறமையும், அதை போயிட்டு அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து மறுபடியும் அவுட்புட் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா சிறப்பாக வரும். ஸோ எக்ஸாம் டைம் அப்படின்றதால இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து படிக்கிறத வந்து ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு போங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னும் போது அந்த புக்கை வந்து கொஞ்சம் டேபிள்லேயோ இல்லை உங்களுடைய பேக்லேயோ வைங்க. நீங்கள் அந்த பெட்டிலே போட்டு புக்கை வச்சுட்டு தூங்கக்கூடாது, அது ஒரு தவறான விஷயம். வித்யாகாரகன்னு பேர், புதன்னா வித்யாகாரகன்னு பேர், வித்யாலக்ஷ்மி அப்படின்னு பேர். அதே போல் சரஸ்வதி கோயிலுக்கு அப்படின்னும் போது நீங்கள் வேண்டிக்கோங்க, இங்கேருந்து நீங்கள் வேண்டிக்கோங்க, பையனுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னும் போது கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் வரோம், 10th முடிச்சதும் இல்லை 12th முடிச்சதும் நல்ல ஒரு மார்க் வந்துச்சு, நாங்கள் எதிர்பார்க்குற மார்க் வந்துச்சுன்னா நாங்கள் கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இது 100% உங்களுக்கு வேலை செய்யும். இப்போதைக்கு எக்ஸாம் டைமில் வந்துட்டு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வடமேற்கு ரூமில் உட்காந்து படிக்கிறது உங்களுக்கு 100% ரிசல்ட் தரும். ஸோ மேலும் வந்துட்டு நம்ம வீடு இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை நம்ம பார்ப்போம். அது வந்துட்டு நம்ம ஆலய தீபம் சேனல் வழியாக இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அதே போல் வந்துட்டு ஒரு கார் வாங்கணும், ஸோ வந்து ரொம்ப நாள் கனவு, அதே குழந்தை வேணும், திருமணம் ஆகணும், இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் யோசிக்கக்கூடிய கிடைக்காத ஒரு விஷயங்களை வந்து உடனே கிடைக்கிறதுக்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை மேலும் மேலும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆலய தீபம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் மேலும் பல பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு பல விஷயங்களை இது வந்து நம்ம பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.